என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்களே, சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்ப போடக்கூடிய வீடியோ வந்து 2026 ஏப்ரல் மாசம் தேர்தல் வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த தேர்தல் வருதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மாநில தேர்தல், சட்டசபைக்கான தேர்தல். இந்த தேர்தலில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. எந்தெந்த வங்கிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடைக்கும், எத்தனை கிராம் தள்ளுபடி கிடைக்கும், ஏற்கனவே கடன் தள்ளுபடி பண்ணணும் உங்களுக்கு 2020 இப்ப தள்ளுபடி பண்ணுவாங்களா, பல சந்தேகமும் பல குழப்பமும் இருந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்து புதிய செய்தியை வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த செய்தியின் அடிப்படையில என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த சூப்பரான வீடியோ போடுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு நண்பர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாம உங்க சந்தேகமான கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய நண்பர்கள், புதிய சொந்தங்கள் யார் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. ஓகே, நான் வீடியோக்குள்ள வந்துடுறேன். 2026 ஏப்ரல்ல வந்து தேர்தல் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கு தேர்தல் ஆணையம். அதுக்கு முன்னோட்டமா தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தேர்தல் சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் மூலமா, டெல்லி சர்க்கார் மூலமா என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து கிட்டத்தட்ட பீகார்ல நடந்த ஒரு எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும், அங்க நிறைய மாற்று கண்ட்ரில இருந்து, அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து இருக்கிறவங்க, ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து களை எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் பேர் களை எடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க. களை எடுத்ததுனாக்கா ஓட்டு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு, கேரளா, குஜராத், டெல்லி, மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள்ல வந்து இந்த எஸ்ஐஆர் கூடிய விண்ணப்பத்தை கொடுத்து உங்களுடைய பதிவு பண்ண சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னோட்டம் வந்து 2026 தேர்தலுடைய வியூகம் தான் மத்திய அரசுக்கு. இது அவங்களுடைய நோக்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஓகே தான் அப்படின்னு சொன்னாலும், இது வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஏஏ, என்ஆர்சின்னு சொல்லிட்டு ஞாபகம் 2019 நம்ம போராட்டம் பண்ணணுமே, அதாவது இந்திய குடிமக்கள் தானான்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோவை கொண்டு வந்தாங்க. அதனால வந்து குடியரசுத் தலைவர் அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். இந்திய மக்கள் எல்லாமே முன்னெடுத்தோம். அதே அடிப்படையில வந்து கொரோனா வந்ததுனால அந்த முன்னோட்டங்கள் எல்லாம் போயிடுச்சு இல்லையா? சோ அதுக்கான அடிப்படையில இப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்க தேர்தல் சட்ட திருத்தங்களை கொண்டுட்டு வர மாதிரி கொண்டு வந்து என்ஆர்சி, என்பி, அதாவது இன்னும் சொன்ன சிஏ எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் கல்றாங்க. பொதுமக்களை நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, இது என்ன புதுமையா இருக்கு, 2022 கூட எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. சோ எனிவே, எப்படி இருந்தாலும் சரிங்க, தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற யாருமே பாதிக்கப்படாத கூடாதுங்கிறதுல வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒன்றிணைஞ்சு செயல்படணும். மத்திய அரசு, நான் அப்படிதான் நினைக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து யாரும் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லை. எந்த ஸ்டேட்ல உள்ளவங்களா இருந்தாலும் அதை மாத்தி ஓட்டு போடலாம், அதுக்கான ஆவணங்களை அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருந்தா நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா நம்ம வீடியோ போட வந்து நம்ம எங்கேயோ போயிட்டோம் இல்லையா? 2026 ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டமா டிசம்பர் 26 ஒரு புதிய ஜிஓ வெளியிட போறாங்க. அந்த ஜிஓக்கு மத்தியில சட்டசபையை கூட்டி ஒரு தீர்மானம் போட போறதா சொல்லி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், கிட்டத்தட்ட வந்து போன தடவை வந்து ஒரு 5 பவுன் நகை வந்து நமக்கு தள்ளுபடி பண்ணணும் 2020. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 சவரன் நகை, அதாவது 24 கிராம் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு மூலமா நாம ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுத்துறை வங்கிக்கு வந்து 2020 வந்து அவங்க இது கொடுக்கல, டிக்ளேர் பண்ணல. இதன் அடிப்படையில வந்து கிட்டத்தட்ட 6000 கோடி வந்து நகை வந்து மக்களுக்கு வந்து தள்ளுபடி செஞ்சு கொடுத்தாங்க, வட்டியும் அசலும் இல்லாம கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த தடவையும் வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல வந்து அரசு தரப்புல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, திமுக அரசுக்கு அமோகமான ஒரு வரவேற்பு இருக்குது. குறிப்பா வந்து மகளிர் இலவச பயணம், விடியல் பயணம், நகைக்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு, தொழில் ஈற்று, அதாவது வெளி மாநிலத்திலிருந்து, வெளிநாடுகள்ல இருந்து தொழில் பண்றதுக்கு இந்தியாவில வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து இடம் கொடுத்தது, அந்நிய முதலீட்டை ஈர்த்தது, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசம் இருக்குது. அதனால 3 பவுனுங்கிறத 5 சவரன் நகையாவது நீங்க கடன் தள்ளுபடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம பொதுத்துறை வங்கிகளுக்கும் கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளும் கோரிக்கை வச்சிருக்கிறதா சொல்லுங்க. அரசு அதிகாரினா ரெவென்யூ டிபார்ட்மெண்டா இருக்கலாம், அவங்களுடைய தலைமைச் செயலகத்துல இருக்கிறவங்க, மந்திரிகள், அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாம் வந்து ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில ஏற்கனவே செஞ்சது மாதிரி இல்லாம 4 சக்கர வாகனம் தள்ளுபடி கிடையாது, அரசு ஊழியர்களா இருந்தா தள்ளுபடி கிடையாது, பென்ஷன் வாங்குறீங்களா தள்ளுபடி கிடையாது, இத்தனை லட்சத்துக்கு மேல உங்களுக்கு சொத்து இருக்குதா தள்ளுபடி கிடையாது, அதெல்லாம் சொல்லாம எல்லாருக்குமே தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் நோக்கர்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின்.
எதிர்கால முதல்வர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தது வந்து உதயநிதி தான் வரப்போறாரு. அதன் அடிப்படையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே சமயத்துல உரிமை தொகையை பாத்தீங்கன்னாக்கா 1500 ரூபாய் வந்து உயர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது 2026 ஏப்ரல் மாசம் தேர்தலுக்கு. இது வந்து டிசம்பர் மாசம் அடுத்த மாசம் லாஸ்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரா இருக்கலாம் வந்து நமக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா வந்து 3 சவர நகைக்கடனுக்கான எதிர்காலம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பிரகாசம் வந்து வாயால சொல்லிடாம கண்டிப்பா செயல்படுத்தி காட்டுவார் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை எனக்கு இருக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கிற அடிப்படையில தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதன் அடிப்படையில வந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஸ்டேட்டஸ் வந்துகிட்டே இருக்குது. அமைச்சர் பெருமக்கள்கிட்ட இருந்து வந்த செய்திகளை தமிழ்நாடு மக்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம ஜெயிக்க வச்சோம்னா அவரு நம்மளை வந்து வாழ வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறத இந்த வீடியோ மூலமா ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா தான் நான் நினைச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனுக்கு ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய சொந்தங்கள் யாரும் இந்த டிடி சேனல் ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.